Students, this is also from Tamil Nadu State textbook, exercise 10.2, problem number 13, differentiation. Find the derivative of y is equal to tan theta into sin theta plus cos theta. இதுவும் உங்க plus 1 bookல இருந்து பயிற்சி 10.2 13வது கணக்கு. இது எந்த வடிவத்தில் இருக்கு? This is of the form y is equal to uv. இது u அப்படின்னா இது v. இது ஒரு வேரியபிள், இது ஒரு ரெண்டையும் சேர்ந்து மல்டிப்ளை பண்ற அர்த்தத்தில் வரதுனால this is of the form y is equal to uv. அப்போ y dash என்ன வரும்? uv dash plus vu dash. அதாவது uv ஃபார்முலா. இப்போ என்ன செய்யறோம்? வழக்கம் போல இது u tan theta, u dash என்ன வரும்? secant square theta. இது v sin theta plus cos theta. v dash என்ன வரும்? cos theta minus sin theta. அதாவது இதோட டெரிவேட்டிவ் cos theta, இதோட டெரிவேட்டிவ் மைனஸ் சைன் தீட்டா. இதை அப்படியே எழுதிக்கிறோம். அப்படியே எழுதாமையும் போடலாம், அது ஈஸி. ஆனால் நான் இது மாதிரி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். u dash v dash போட்டாச்சு. இப்போ அதனால் என்ன பண்ணுறோம்? dy by dx இல்லை டி டீட்டான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே வேரியபிள் டீட்டான்னு இருக்கிறதுனால டீட்டான்னு போட்டுக்கோங்க. என்ன பண்ணுறப்ப v dash யூவை அப்படியே போடுறோம், v dash அப்படியே போடுறோம், ப்ளஸ் vu dash v அப்படியே போடுறோம், u டேஷையும் அப்படியே போடுறோம். இப்போ ட்ரை டு மேக் ஆல் டேர்ம்ஸ் இன் தீட்டா இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் அண்ட் காஸ். இது இங்கே டேன்ல இருக்கு, இங்கே வந்து சீக்கண்ட்ல வந்திருக்கு. இது எல்லாத்தையும் கூடிய மட்டும் என்ன பண்ணுங்க? சைன் அண்ட் காஸ்ல கொண்டு வர்ற வழியை பாருங்க. ட்ரை டு எக்ஸ்பிரஸ் ஆல் தீஸ் டேர்ம்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் அண்ட் காஸ். என்னவா மாறுது? dy by dθ வந்து tan theta வந்து sin by cos மாறிடுச்சு. cos theta minus sin theta அப்படியே இருக்கு. இந்த sin theta plus cos theta அப்படியே இருக்கு. this secant square theta becomes 1 by cos squared theta. நம்ம பண்ணிருக்கிறது ரெண்டு வேரியேஷன் தான். இங்க tan theta sin by cos மாத்திரும், இந்த secant square theta 1 by cos square theta மாத்திருக்கும். so we have expressed all terms in terms of sin and cos. இப்போ என்ன ஆயிருக்கு? இப்போ dy by dθ sin theta cos theta, sin theta by cos theta into cos theta, sin theta cos theta by cos theta. இதோட இதை மல்டிப்ளை பண்ணினா, இப்போ இதோட இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? மைனஸ் sin theta into sin theta sin square theta by cos theta பிளஸ் sin theta என்ன வருதுன்னு பாருங்க. இப்போ sin theta into cos theta வந்து sin theta cos theta வந்துருச்சு. கீழே ஒரு cos theta இருக்கு. இந்த மைனஸ் இங்க இருக்கு. sin theta into sin theta sin square theta ஆயிடுச்சு by cos theta. பிளஸ் இது அப்படியே இருக்கு. sin theta by cos square theta cos theta by cos square theta. அவ்வளோதான். இது ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணி மொத்தம் வந்து 4 டேர்ம் வரணும். இங்கே ஒரு 2, இங்கே 2னா 1 2 3 4 டேர்ம் வந்துருச்சு. ஸ்டூடெண்ட்ஸ், எப்பவும் நான் சொல்லுவேன், பேஜ் திருப்புறப்ப முதல் பேஜில் கடைசியில் என்ன ஸ்டெப்பை எழுதினீங்களோ அந்த ஸ்டெப்பை அப்படியே எழுதிருங்க அப்படிமே. ஏதாவது எரர் எதுவும் வராமல் இருக்கு. when you are turning over a new page, you just write the last step of the previous page instead of working out any steps. Now sin theta into cos theta by cos theta, this cos theta and this cos theta get cancelled. minus sin square theta by cos theta plus sin theta by cos square theta. இங்கே வந்து cos theta by cos square theta இருக்கிறதுல ஒரு ஸ்கொயரில் ஒன்று காணாமல் போயிடும், இந்த மேலே இருக்கிற cos theta காணாமல் போயிடும். இப்போ என்னவா மாறுது? dy by dθ is sin theta, இந்த ரெண்டு காசு காணாமல் போயிடுச்சு, மைனஸ் sin square theta by cos theta plus sin theta by cos square theta plus 1 by cos theta. மேலே உள்ள இந்த ஒரு cos theta காணாமல் போனாலும் 1 by cos theta மாறிடுச்சு. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர், அதாவது கீழே இருக்கிறது விகுதியா, அதில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா எல்லாம் சேமாக இருக்கிறத, ஒரே மாதிரி இருக்கிறத ஒரு பக்கம் கொண்டு போக முயற்சி பண்ணுறோம். கொண்டு போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த ரெண்டு cos theta, முதல்ல இந்த cos theta ரெண்டையும் ஒன்றா எழுதுறோம். we try to club the terms with the same denominator. So this is also cos theta, this is also cos theta. I am writing minus sin square theta by cos theta here and 1 by cos theta here. Nothing wrong. 1 plus 2 is 2 plus 1, like that. So we have cleared these two terms here and the sin theta is here. sin theta இங்கே கொண்டு வந்துட்டோம். இப்போ என்ன ஆகுது? இந்த sin theta by cos square theta இப்படி எழுதிக்கிறோம். sin theta by cos theta into cos theta. இவ்வளோ விவரமாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு புரியும். இருந்தாலும் உங்களுக்கு புரியறதுக்காக நான் கொஞ்சம் பிரிச்சே சொல்கிறேன். இப்போ என்ன ஆகுது? அடுத்த டேர்ம் என்ன ஆகுது? அடுத்த டேர்ம் இங்கே இது ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது cos theta டினாமினேட்டர். அப்போ என்ன ஆகுது? மேலே 1 மைனஸ் sin square theta ஒரே டேர்ம் ஆயிடுச்சு. ப்ளஸ் sin theta ப்ளஸ் இந்த sin by cos வந்து திரும்ப டேனாக மாற்றிக்கிறோம்.
இந்த என்ன ஆகுது, இந்த இந்த இங்கே இருக்கிற 1 பை காஸ் டீட்டா வந்து என்னவா மாறிடுது, சீக்கன் டீட்டாவாக மாறிடுது. சாரி, கேமரா ரிப்பேர், தப்பாக நினச்சிக்காதீங்க. 1 பை காஸ் டீட்டா சீக்கன் டீட்டாவாக மாறிடுச்சு. வி ஆல் நோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்டு டீட்டா இஸ் காஸ் ஸ்கொயர்டு டீட்டா. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்டு டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா என்னவா மாறுது? அப்போ காஸ் ஸ்கொயர்டு டீட்டா இங்கே வந்துருச்சு பை காஸ் டீட்டா. காஸ் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா சீக்கன் டீட்டா. இப்போ என்ன வந்துருச்சு, நமக்கு தேவையான ஆன்சர் வந்துருச்சு. டிஒய் பை டி டீட்டா இஸ், இந்த ஸ்கொயரில் ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குன்னா இங்கே கீழே இருக்கிறது காணாமல் போயிடும். காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா சீக்கன் டீட்டா. ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கமெண்ட்டில் கேளுங்க. யூ ப்ளீஸ் எக்ஸ்பிரஸ் யுவர் ஒப்பீனியன்ஸ் இன் த கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ வெரி மச்.